சட்டம் ஒழுங்கு பிரச்சினை தொடர்பாக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவருக்கு பேச வாய்ப்பு தர மறுத்ததை கண்டித்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு. சபாநாயகரின் செயலை கண்டித்து அதிமுகவினர் முழக்கம். சட்டசபையில் எழுப்புவதற்கு அனுமதி கேட்டு போராட வேண்டுமா எங்கே போச்சு ஜனநாயகம் எங்கே போச்சு? மக்கள் பிரச்சனையில் பாகுபாடு காட்டாமல் அதிமுக தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருகிறது. ஆனால் தமிழக சட்டப்பேரவையில் மக்கள் பிரச்சனைகளை விவாதிக்க முடியவில்லை. மக்கள் பிரச்சனையை இங்கே பேச முடியவில்லை என்றால் எங்கே சென்று பேசுவது என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. மக்கள் பிரதிநிதிகள் சட்டமன்றத்தில் மக்களுடைய பிரச்சனை பேசுறது தான் வராங்க. ஆனால் இந்த அரசாங்கம் இந்த சட்டமன்றம் அதுக்கு அனுமதி கொடுக்க மறுக்குது. அதுதான் நாங்கள் ஸ்காட்லாந்து யார்டு காவல்துறைக்கு இணையான காவல்துறை இப்போது கைகட்டி வேடிக்கை பார்க்கிறது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலை மிக மோசமாக உள்ளது என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழ்நாடு இருக்கிற காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக போற்றப்பட்ட காவல்துறை இன்றைக்கு கைகட்டி மௌனம் சாதித்து திமுகவுக்கு ஏவல் துறையாக செயல்படுறது தான் மிக மிக கேவலமாக இருக்குது. இது எல்லா பகுதியிலுமே போகுது, எல்லா மாநிலத்திலும் இது போகுது, செய்தியாக நீங்கள் போகுது. ஆக ஒரு பிரபலமான ஊடகவியலாக இருக்குது. இப்படிப்பட்ட நிலைமைனா அப்புறம் தமிழகத்தில் எங்கே சட்ட ஒழுங்கு சரியாக இருக்குது? முதலமைச்சர் சொல்ல மிகச்சிறப்பாக இருக்குது, அங்கொன்று இங்கொன்று தான் நடக்குது. வேண்டுமென்ற எதிர்க்கட்சிகள் இதை பெரிதுபடுத்துகிறாங்க. இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்குது, சரியான வழக்குகள் அவர் மேல் போடாமல். நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற பொய்யை கூறியே திமுகவினர் 4 ஆண்டுகள் ஆட்சி செய்து விட்டதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. நீட் தேர்வு தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதாக கூறிவிட்டு தற்போது எதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று திமுக அரசுக்கு கேள்வி. நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று மக்கள்கிட்ட வாக்கு பெறுவதற்காக வாக்கு கொடுத்துட்டாரு திமுக சார்பா. இன்றைக்கி வேறு வழி இல்லை. நாட்டு மக்கள்கிட்ட போனால் கேள்வி கேட்பாங்க, அதுக்கு மலுப்பலான பதில் ஏதாவது வேணுமில்ல. அதுக்காகத்தான் இந்த நீட் தேர்வு சம்பந்தமாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டம் சொல்லியிருக்கேன். 2021 தேர்தலில் பொய்யான வாக்குறுதிகளை அளித்து ஏமாற்றியதற்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பார்கள். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மிகவும் மோசமாக இருப்பதாகவும் மக்கள் பிரச்சனையை சட்டப்பேரவையில் பேசாமல் வேறு எங்கு சென்று பேசுவது என்றும் கேள்வி. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது இளைஞர்களையும் பெற்றோர்களையும் ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும், நீட் தேர்வு ரத்து செய்த ரகசியம் இருக்குது, இப்படியெல்லாம் பொய் மேலே பொய்யை சொல்லி இளைஞர்களை பொதுமக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த கட்சி திமுக கட்சி. வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே நாட்டு மக்கள் இளைஞர்களும் பெற்றோர்களும் இப்படி பொய் பேசி வாக்குகளை பெற்ற திமுக கட்சிக்கு மரணடி கொடுக்கும். நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு ரகசியம் இருப்பதாக சொன்ன உதயநிதி இதுவரையில் சொல்லாமல் இருப்பது ஏன் என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. ஆட்சிக்கு வருவதற்கு முன் ஒரு நிலைப்பாடு, ஆட்சிக்கு வந்த பின் ஒரு நிலைப்பாடு என்பதுதான் திமுகவின் இரட்டை முகம் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் விமர்சனம். விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார். நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு எங்கிட்ட ஒரு ரகசியம் இருக்குன்னு சொன்னார். அமைச்சர் ஆகிட்டார், இப்போ அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துங்க. எத்தனை நாளைக்கு தான் அந்த நாட்டு மக்களை ஏமாத்துவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இவருடைய பேச்சை நம்பித்தான் அந்த மாணவர்கள் இருக்கிறாங்க. நாங்கள் நீட் தேர்வு ரத்து பண்ணிடுவோம் பொய்யை சொல்லி சொல்லி 4 ஆண்டு காலம் ஓட்டிட்டாங்க. இப்போ நம்ம பொய் சொல்வதற்கு வழி இல்லை. ஏன்னா சட்டமன்றத்தில் முதலமைச்சர் சொல்லிட்டார். அதுக்காகத்தான் இந்த நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார். இன்றைக்கி அனைத்து கட்சி கூட்டத்தை நீட் தேர்வு குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தின் மூலமாக எடுக்கப்படணும். இதனால் என்ன எடுக்க போகிறாங்க? ஒன்று
ஆட்சிக்கு வந்ததும் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து என கூறி மக்களை ஏமாற்றிய திமுக அரசு 4 ஆண்டுகளாகியும் தங்கள் ஏமாற்று நாடகத்தை தொடரும் அவலம். புது கூட்டங்கள், மீண்டும் உத்தரவாதம் என தொடர்ச்சியாக நாடகத்தை அரங்கேற்றி நீட் தேர்வை அரசியல் விளம்பரமாகவே பயன்படுத்தும் திமுகவின் உண்மை முகத்தை வரும் தேர்தலில் கிழித்தெறிய மக்கள் முடிவு. பத்திரிகையாளர் சவுக்கு சங்கரின் வீட்டில் மனித கழிவு மற்றும் கழிவு நீரை ஊற்றி நாசம் செய்த நபர்கள் மீது தமிழக அரசு எந்த நடவடிக்கையையும் எடுக்கவில்லை. தமிழ்நாட்டில் பத்திரிகையாளர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என்று எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு. வீட்டுக்குள் நுழைகின்ற பொழுதே அவள் எடுத்து வந்த அந்த மலத்தை வீட்டுக்குள் கொட்டியும் சாக்கடை தண்ணீரை ஊற்றியும் வீட்டை மிக மிக மோசமான முறையிலே, கொடுமையான முறையிலே இந்த செயல் செய்திருக்கின்றார்கள். அதை நாங்கள் வன்மையாக ஏற்கனவே கண்டித்திருக்கின்றோம். இப்படி கீழ்த்தரமான செயல் இதுவரை தமிழகத்திலே நடந்த வரலாறு இல்லை. ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுள்ள யாரும் இதை சகித்துக் கொள்ள மாட்டார்கள். உண்மையில் இந்த சம்பவம் கொடுமையின் உச்சம், அராஜகத்தின் வெளிப்பாடு. தூய்மை பணியாளர் போர்வையில் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் மற்றும் இதற்கு பின்னணியில் உள்ளவர்கள் மீது சட்டப்படி கடுமையாக எடுக்க வேண்டும் என்று அப்பொழுது வலியுறுத்தினோம். ஆனால் அரசு நாங்கள் கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை அவையிலே எடுத்துக்கொள்ளவில்லை. நீட் பயிற்சியில் அதிக மதிப்பெண் எடுக்க முடியாததால் மாணவி சத்யா தன் உயிரை மாய்த்து கொண்டதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வேதனை. தங்கள் ஆட்சியில் 20 பேர் நீட் தேர்வு அச்சத்தால் உயிரிழந்துள்ளதற்கு திமுக அரசு என்ன பதில் சொல்லப் போகிறது? இத்தனை மரணங்களுக்கும் கள்ள மௌனம் சாதிப்பது ஏன் என உதயநிதிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. சேலம் மாவட்டம் பெரிய முத்தியம்பட்டியில் நீட் தேர்வு அச்சத்தால் மாணவி தற்கொலை செய்து கொண்ட சோகம். தேர்தல் வெற்றிக்காக திமுக சொன்ன பெரும் பொய்யால் இன்னும் எத்தனை உயிர்களை இழக்கப் போகிறோமோ என மக்கள் வேதனை. அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் மீது தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். மக்கள் பிரச்சனைகளுக்காக ஆளுங்கட்சியை விமர்சிக்கும் அதிகாரம் எதிர்க்கட்சிக்கும் உள்ளது என உயர்நீதிமன்றம் கருத்து. அரசின் செயல்பாடுகள் குறித்த ஆக்கப்பூர்வமான விமர்சனம் ஒரு ஜனநாயகத்தின் அடையாளம். விசாரணை நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்ததே தவறு என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. சென்னை கோட்டூர்புரத்தில் பெண்ணிற்கு பாலியல் சீண்டல் கொடுத்து தப்பி ஓடிய ஜொமேட்டோ ஊழியரை துரத்தி பிடித்த பொதுமக்கள். பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் வரவே அச்சப்படும் நிலையை திராவிட மாடல் அரசு உருவாக்கிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. நெல்லை பாளையங்கோட்டை அரசு சித்த மருத்துவக் கல்லூரியில் பாலியல் தொல்லை கொடுத்ததாக 2 பேராசிரியர்கள் மீது 4ஆம் ஆண்டு படிக்கும் மாணவி பாலியல் புகார். விடியா அரசின் உயர்கல்வித்துறை அமைச்சர் துறை எதையும் கவனிக்காமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. உள்ளாட்சி அமைப்புகள் செலுத்த வேண்டிய மின் கட்டணம் 1618 கோடி ரூபாயை வசூலியுங்கள். மின்சார வாரியத்திற்கு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவு. 4 ஆண்டுகளில் மக்களிடம் கோடி கணக்கில் வரி வசூல் செய்த பணம் எங்கே போனது என்று கேள்வி எழுப்பியுள்ள மக்கள் 1618 கோடி ரூபாயை நிலுவையில் வைத்திருப்பதுதான் உள்ளாட்சியில் நல்லாட்சியா என்றும் கேள்வி. கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன் ஆகியவற்றிற்கு பெயர் போனவர்களிடம் பதிலை எதிர்பார்ப்பது வீண் என்றும் வரும் தேர்தலில் நிர்வாக திறனற்ற அரசிற்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்று மக்கள் திட்டவட்டம்.
சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே அடுக்குமாடி குடியிருப்பில் சட்டவிரோதமாக கருக்கலைப்பில் ஈடுபட்ட செவிலியர் சிக்கினார். இதுவரை 100க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு கருக்கலைப்பு செய்த நிலையில் தப்பி ஓடிய 2 செவிலியர்களுக்கு வலைவீச்சு. மாரத்தான் புகழ் அமைச்சரின் சுகாதாரத்துறை மெத்தனமாக செயல்படுவதால் தமிழ்நாடு முழுவதும் சட்டவிரோதமாக கருக்கலைப்பு சம்பவங்கள் நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சியில் பெண் குழந்தைகளை காக்க தொட்டில் குழந்தை திட்டம் எனும் அருமையான திட்டத்தை உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய தமிழகம் ஸ்டாலின் ஆட்சியில் சிசுக்களுக்கு கூட பாதுகாப்பில்லாத மாநிலமாக மாறி இருப்பதாக மக்கள் வேதனை. பருவம் தவறி பெய்த மழையால் 80% பயிர்கள் பாதிப்பு. முறையான கணக்கெடுப்பு நடத்தி நிவாரணம் வழங்க வேண்டும் என பாதித்த உளுந்து பச்சை பயிறு கொடிகளை கொண்டு வந்து விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை. சென்னை அடுத்த காட்டுப்பாக்கம் ஊராட்சியில் கோயில் வளாகத்தின் அருகாமையிலும் சுடுகாட்டிற்கு செல்லும் பாதையிலும் மலை போல் குப்பைகள் குவித்து வைக்கப்பட்டுள்ளதால் கடும் துர்நாற்றத்தால் மக்கள் அவதி. விடியா ஆட்சியில் மாநகராட்சி மெத்தன போக்கால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே அரசு பேருந்தில் 2 கிலோ கஞ்சா சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் பேருந்தில் கடத்தும் அளவிற்கு கஞ்சா புழக்கம் சர்வசாதாரணமாகி இருப்பதாக மக்கள் வேதனை. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே 1000 கிலோ குட்கா பொருட்கள் சிக்கியது. எதிர்க்கட்சியாக இருந்தபோது 4 குட்கா பாக்கெட்டுகளை சட்டமன்றத்தில் கொண்டு வந்து அட்டூழியம் செய்த திமுகவினரும் திராவிட மாடல் முதல்வரும் தற்போது 1000 கிலோ சிக்கி இருக்கும் நிலையில் என்ன பதில் சொல்வார்கள் என மக்கள் கேள்வி. தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பயன்பாடு அதிகரித்திருப்பதாகவும் சுமார் 50,000 பேர் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் சிக்கியிருப்பதாகவும் தகவல். இந்திய அளவில் போதைப்பொருள் புழக்கத்தில் தமிழகம் முதல் இடத்தில் இருப்பதாக வெளியான தகவலால் மக்கள் அதிர்ச்சி. கோவையில் 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1556 போதை மாத்திரைகள் பறிமுதல். திராவிட மாடல் ஆட்சியில் போதைப் பொருட்கள் தலை விரித்தாடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் தமிழ்நாடு முழுவதும் குட்கா கஞ்சா போதைப் பொருட்கள் தங்குதடையின்றி கிடைக்கும் அவலம். எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது குட்கா பாக்கெட்டுகளை வைத்துக்கொண்டு சட்டமன்றத்தில் படம் காட்டிய ஸ்டாலினின் தற்போதைய ஆட்சியில் குட்கா புழக்கத்தை தடுக்க முடியாத அவலம். இந்திய பெருங்கடலில் கப்பலில் கடத்தி வரப்பட்ட கஞ்சா, ஹெராயின் உள்ளிட்ட 2500 கிலோ போதைப் பொருள் சிக்கியது. 2386 கிலோ கஞ்சா, 121 கிலோ ஹெராயின் உள்ளிட்ட 2500 கிலோ போதைப் பொருள் சிக்கியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே மூதாட்டியை அடித்து கொலை செய்த தாய் மகள் சிக்கினர். கழிப்பறையில் தண்ணீர் ஊற்றாதது தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் மூதாட்டியை அடித்து கொலை செய்த கொடூரம். சென்னை மேற்கு மாம்பலத்தில் மது போதை தகராறில் பெயிண்டரை கொலை செய்த கொலையாளி சிக்கினார். தலைநகர் சென்னையில் தலை விரித்தாடும் போதை கலாச்சாரத்தால் நாள்தோறும் கொலைகள் அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. சென்னை மதுரவாயல் அருகே அரசு பேருந்து மோதி கணவன் கண்முன்னே மனைவி உயிரிழந்த சோகம். விளம்பரமாடல் ஆட்சியில் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் கவனக்குறைவுடன் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. அனைத்து அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், உள்ளாட்சி பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஸ்டாலின் அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பிய அரசு ஊழியர்கள். உடனடியாக வழங்கிடு.
அமல்படுத்து பழைய பென்ஷன் திட்டத்தை சென்னையில் 5 இடங்களில் கோகுலம் சிட் ஃபண்ட்ஸ் அலுவலகங்களில் அமலாக்கத்துறையினர் அதிரடி சோதனை. அதிக வரி ஏய்ப்பு செய்ததாக எழுந்த புகாரை அடுத்து அதிகாரிகள் சோதனை. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகே சத்துணவு முட்டை கேட்ட பள்ளி மாணவர்களை தாக்கிய சமையலர் மற்றும் உதவியாளரின் செயலால் பெற்றோர்கள் அதிர்ச்சி. அரசு பள்ளி மாணவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்குவதுடன் சமையலர் மற்றும் உதவியாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திராவிட மாடல் அரசுக்கு மக்கள் வலியுறுத்தல். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்த 3 பேர் பிடிபட்ட நிலையில் அதிக சக்தி வாய்ந்த வெடிபொருட்களுடன் பறிமுதல் செய்யப்பட்டதால் மக்கள் அதிர்ச்சி. நிர்வாக திறனற்ற விடியா ஸ்டாலின் ஆட்சியில் லஞ்ச பணத்திற்கு அடிமையாகிவிட்ட அரசு அதிகாரிகளால் உரிய அனுமதி பெறாத பட்டாசு ஆலைகள் புற்றீசல் போல தோன்றி அப்பாவி உயிர்களை பலிவாங்கும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் ஒருச்சேரி ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் கடந்த 1 மாதமாக குடிநீர் விநியோகம் செய்யாததை கண்டித்து காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்ட மக்கள். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் குடிநீருக்கு கூட போராட்டம் நடத்த வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் ஆதங்கம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் அரசு பேருந்தை சாலையில் நிறுத்திவிட்டு ஒய்யாரமாக தேநீர் அருந்திய ஓட்டுநர் மற்றும் நடத்துனர். பேருந்திற்குள் ஏராளமான பயணிகள் இருந்தும் துளியும் அக்கறை இல்லாமல் போக்குவரத்து ஊழியர்கள் அலட்சியமாக நடந்து கொண்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. பேருந்துகளை இயக்குவதற்கான எரிபொருளுக்கு தேவைப்படும் செலவினம், பணியாளர்களுக்கான பண பலன்கள் போன்றவற்றை வழங்குவதற்கு மிகுந்த சிரமம் ஏற்பட்டுள்ளதாக மாநகர போக்குவரத்து கழக பொது மேலாளர் கடிதம். திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிக்காக இலவச பேருந்து என்ற திட்டத்தை அறிவித்துவிட்டு தற்போது வருவாய் பற்றாக்குறை ஏற்பட்டவுடன் ஊழியர்கள் மீது திணிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று போக்குவரத்து ஊழியர்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றியத்தில் தூய்மை பணிக்காக 30 லட்சம் ரூபாய் மதிப்பில் கொள்முதல் செய்யப்பட்ட 11 மின்கல வாகனங்கள் வீணாகும் அவலம். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் கமிஷன் தொகைக்கு ஆசைப்பட்டு மக்களின் வரிப்பணத்தை கொள்ளையடித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. வெளிநாடு வாழ் இந்தியர் நலனுக்கான நிதி 11 லட்சம் ரூபாயை கையாடல் செய்ததாக வருவாய் ஆய்வாளர்கள் 2 பேர் உட்பட 3 பேர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டத்தின் மீது அரசு அதிகாரிகளுக்கும் பயம் இல்லாததால் மோசடி செயல்களில் தைரியமாக ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவை அருகே பக்கத்து வீட்டு சிமெண்ட் ஸ்லாப் மேல் இருசக்கர வாகனத்தை நிறுத்தச் சொன்ன விவகாரத்தில் பெண்ணை தகாத வார்த்தையால் பேசி தாக்கிவிட்டு தப்பியோடிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாகி உள்ளிட்ட 3 பேருக்கு வலைவீச்சு. பெண்ணை தாக்கும் அதிர்ச்சி வீடியோ காட்சி வெளியானதால் பரபரப்பு. விடுங்க, நான் பாத்துக்கோங்க. அண்ணா 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 அண்ணா. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய மழைநீர். ஸ்டாலின் அரசின் நகராட்சி நிர்வாகத்தினர் முறையாக வடிகால் பணிகளை மேற்கொள்ளாமல் அலட்சியமாக இருந்ததால் வியாபாரிகள் பொதுமக்கள் அவதி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் பெட்ரோல் பங்கில் நிரப்பிய பெட்ரோலுக்கு பணம் கேட்ட ஊழியரை போதையில் 3 இளைஞர்கள் கடுமையாக தாக்கும் காட்சி.
திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் போதை கலாச்சாரத்தால் இளைஞர்கள் சீரழிந்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. இ பாஸ் கட்டுப்பாடுகளை கண்டித்து ஊட்டி மற்றும் கொடைக்கானல் வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டம் நடத்திய பிறகு இ பாஸ் முறையை ரத்து செய்ய உயர்நீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்த திராவிட மாடல் அரசு. கண்கட்ட பின்னே சூரிய நமஸ்காரம் என்பது போல் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் செயல் உள்ளதாக வியாபாரிகள் குற்றச்சாட்டு. கோவை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் குடமுழுக்கு விழா கோலாகலம். அரோகரா முழக்கத்துடன் பங்கேற்ற திரளான பக்தர்கள். மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குலங்கா பூவேலையா மருதமலை மாமணியே முருகையா. மயிலாடுதுறை வழுவூர் வீரட்டேஸ்வரர் கோயில் மற்றும் மன்னார்குடி காமாட்சி அம்மன் கோயிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற கும்பாபிஷேகம். திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். கோவை மருதமலை கோயில் குடமுழுக்கு விழாவில் பாதுகாப்பு குளறுபடி காரணமாக ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் தடுமாறி விழுந்த பெண்ணின் மீது ஏறி ஓடிய பக்தர்கள். தீயணைப்புத்துறை, ஆம்புலன்ஸ், மருத்துவ குழு முன்னேற்பாடுகள் போன்ற வசதிகளை செய்து கொடுக்கவில்லை என பக்தர்கள் குற்றச்சாட்டு. நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, தேனி, திண்டுக்கல், மதுரை உட்பட 16 மாவட்டங்களில் இன்றும் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். காசா நகரில் துஃபா பகுதியில் இடம்பெயர்ந்த மக்கள் வசிக்கும் 3 பள்ளிகள் மீது தாக்குதல் நடத்திய இஸ்ரேல். தாக்குதலில் 33 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்ட நிலையில் 100க்கும் மேற்பட்டோர் காயம். மியான்மர் நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3000ஐ கடந்தது. மடாலயத்தின் இடிபாடுகளுக்கு அடியில் சிக்கிய 30 துறவிகளின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல். ஹைதராபாத்திற்கு எதிரான IPL கிரிக்கெட் தொடரில் 80 ரன்கள் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணி வெற்றி. கொல்கத்தா அணியில் சிறப்பாக பந்து வீசிய வைபவ் அரோரா மற்றும் வருண் சக்கரவர்த்தி தலா 3 விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்தல். அமெரிக்காவில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் சார்லஸ் ஓபன் பெண்கள் டென்னிஸ் போட்டி. அமெரிக்க வீராங்கனைகள் எம்மா மற்றும் ஆஸ்லின் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய 3வது சுற்றிற்கு முன்னேறினர். மும்பைக்காக விளையாடும் தொடக்க ஆட்டக்காரர் ஆயுஷ் மாத்ரேவை மிட் சீசனில் ட்ரையல்ஸ்க்காக விளையாட CSK நிர்வாகம் அழைப்பு. இது ஒரு சோதனை மட்டுமே என்றும் தேவைப்பட்டால் அவரை பயன்படுத்துவோம் என்றும் CSK CEO காசி விஸ்வநாதன் அறிவிப்பு.